வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை விமான நிலையத்தில் பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். ஒரு அமைச்சர் என்ற முறையை விட ஒரு சகோதரனாக சொல்லுகிறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இது ஒரு எச்சரிக்கையா நீங்க எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு பொறுப்புணர்வா நாம் எடுத்துக்கணும். எல்லா அதிகாரிகளும், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களும், தலைமை ஆசிரியர்களும், அவங்க டிஇஓ, சிஇஓ எல்லோருமே சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சியோடு இந்த மாணவர்களினுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்ப சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டிக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் நேரில் பார்ப்போம். அப்ப எல்லா நேரத்திலையும் இது தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டு பொறுப்புணர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டிக் கொள்கிறேன். ஒரு மூத்த அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் தவிர்த்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கூட்டில் இருக்கக்கூடியவர்களை சொன்னபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார். இன்னைக்கு வன்னியரசு தோழருக்கு அமைச்சரவை இடம் கிடைத்திருப்பது வன்னியரசு தோழர் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடையாது. அது நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சருக்கு இடம் பிடித்திருக்கிறது என்பது குரலற்றவர்களுக்கு குரலாக ஒழிப்பதற்கான அடையாளம். அப்ப கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்து விட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராம இருந்தாங்க. முதல் முறையாக வரலாற்றிலேயும் முதல் முறையாக தமிழக அரசியலில் அது மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். உங்கள் மூலமாக அவருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை திருநகர் பாண்டியன் நகரில் தாவிக கிழக்கு மாவட்ட செயலாளர் மருது தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மின்சார அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சரை காண காத்திருந்த திருப்பரங்குன்றம் கிராம பொதுமக்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது ஹைகோர்ட் உத்தரவுப்படி தீபம் ஏற்ற வேண்டும் மற்றும் தற்போது நடைபெற்ற மொட்டை அரசு திருவிழாவில் ஆக்கிரமிப்பு செய்த இடங்களை மீட்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் சில மாதங்களாக ஓய்ந்திருந்த சூழலில் அமைச்சர் நிர்மல்குமார் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு, இதற்கு முன்பு 2 வருடத்திற்கு முன்பாக எப்படி நடைபெற்றதோ அப்படியே இருக்கும், இதுதான் அரசின் கொள்கை என பேசியிருந்தார். இந்நிலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என மக்கள் மனு அளித்துள்ளதால் திருப்பரங்குன்றம் விவகாரம் மீண்டும் பூதாகரமாக வெடிக்கும் சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்னாள் கவர்னர் தமிழிசை சுவாமி தரிசனம் செய்தார். அவங்களை வன்மையா கண்டிக்கிறேன். நேற்று வன்னியரசா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. உங்க கட்சியில வேணா, காங்கிரஸ்ல வேணா ஒவ்வொரு முகமா இருக்கலாம். ஜோதிமணிக்கு ஒரு முகம், மாணிக் தாக்கூருக்கு ஒரு முகம், இப்படி முகத்தை காண்பித்து நீங்க திமுக முதுகுல குத்துனீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்க இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. இவர்கள் சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நடந்த பின்பு உறுதியா இருக்குது. அப்ப ஏதாவது கதை கட்டி விடுவோன்னு மாணிக் தாக்கூர் கதை கட்டுவார், வன்னியரசு கதை கட்டுவார். இதை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் அரசு தேயிலை தோட்டமான டான்டி செயல்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியிருக்கும் குடியிருப்புகளில் இருந்து தொலைதூரத்தில் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் யானைகள், புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் தேயிலை தோட்டங்கள் வழியாக தொழிலாளர்கள் குடியிருப்பு அருகே முகாமிடுகிறது. இதனால் இரவு நேரங்களில் கழிப்பிடத்திற்கு செல்லும் தொழிலாளர்கள் வன விலங்குகள் தாக்குதலுக்கு உள்ளாவது வாடிக்கையாக உள்ளது. பந்தலூர் அருகே காவையல் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ஜெயசீலனிடம் இப்பகுதி கர்ப்பிணி தாய்மார்கள் கழிப்பிட வசதியை வீட்டிற்கு அருகே ஏற்படுத்தி தர கேட்டுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் குறிஞ்சி செல்வன் மூலம் ஜப்பானைச் சேர்ந்த குருஜி மஷிகடே தீபக் அயோமா தலைமையிலான தன்னார்வலர்கள் 11 தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவில் குடியிருப்புகளை ஒட்டி கழிப்பிடங்கள் கட்டி தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தனர். ஜப்பானிலிருந்து வந்திருந்த அவர்கள் கழிப்பிடங்களை திறந்து பயனாளிகளிடம் ஒப்படைத்து அதனை முறையாக பராமரிக்க அறிவுறுத்தினர். தொழிலாளர்கள் ஜப்பான் நாட்டினருக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர் மகேஸ்வரன், தொழிலாளர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர்கள் சார்பில் சிம்பு நன்றி கூறினார். மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மற்றும் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நெல்லை பாலு இணைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தாயின் அருமை தெரியாமல் இன்றைக்கு தனக்கு அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் எங்கே கிடைக்கும் என்று தேடி ஓடி நேற்றைய தினம் ஒரு காட்சியை நாம் வேதனையோடு பார்க்க வேண்டியிருந்தது. பெருமதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு தாய் கழகத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த கருத்து வேறுபாடுகள் மனத்தாங்கல்கள் எல்லாம் தெளிவு பிறக்கிற அல்லது அதற்குரிய விடை கிடைக்கிற காலம் வருகிற போது அவர்கள் மீண்டும் தாய் கழகத்துக்கு வருவார்கள். நாங்கள் தேர்தல் களத்தில் தோத்துத்தான் போயிட்டோமே தவிர செத்து போகலை. தம்பிகளா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ இழந்திருக்கிறோம். உங்களையும் பார்ப்போம், எத்தனை விஜய் வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அதிமுக பல சோதனைகளை வேதனைகளை தாண்டித்தான் கொள்கை படிப்புள்ள கோடானகோடி தொண்டர்கள் ஆணி வேறாக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க ஆடுகிற ஆடுபுலி ஆட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக கூவி கூவி அழைத்தீர்கள். ஒரு காக்கா குருவி கூட உங்களை நம்பி வரவில்லை. நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக விஜய் தம்பி கூவி கூவி அழைத்தீர்கள். ஒரு காக்கா குருவி கூட, ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட உங்களை நம்பி வரவில்லை. ஆனால் இன்றைக்கு மாயாஜாலத்திலே மந்திரத்திலே மாங்காய் பறிப்பதைப் போல உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு உங்களை தேடி ஓடி வருகிறவர்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு அதிமுகவும் நாங்களும் பொறுப்பல்ல.